ஏய் தமிழ் செல்வியா, மதன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன்னு வையேன், முல்தானி மட்டி எடுத்து மூக்கிலேயே சொருவிடுவேன். நாள் முஞ்சத பண்ணா இந்தாடிமா, என்னை பத்தி தெரியாம அலையாத. உன்னை யாரு பேச சொன்னா? உன்னை யாரும் பேச சொல்றா? ஏய் நீ யாரு? நீ முதல்ல தமிழ் செல்வி தெலுங்கு செல்வின்னு யாரு? உனக்கு எங்க கஷ்டமா இருக்கு? எனக்கு எங்க கஷ்டமாகுதா? அக்கில் அரிப்படுகுது எனக்கு இத கேட்கும் போது. நானே தெரியலன்னு சொல்லிட்டு டீசெண்டா பேசுறேன். என்ன பண்ணுவ தெரிஞ்சதுன்னா? தெரிஞ்சதுன்னா வேற மாதிரி பேசணும். டீசெண்டா பேசுற பொண்ணே இல்லனாலும். மதன் யாருன்னு நினைச்சுன்னு இருக்கிற? அவன் எவ்வளவு பேர் மயிரா இருந்தா எனக்கு நீ பொண்ணா பையனா? நீ செம்மையா பேசுற. செம்மையா பேசுவேன். நீ பேசுற செம்மையா. மூக்க மிளகா பொடி போட்ட மாதிரி வச்சுக்கினே, போஸ்ட் கம்பத்துக்கு புடவை கட்டின மாதிரி இருந்துக்கினு வா, சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா? அவனுக்கு அவ்வளவு சீன்ல இல்ல. ஓட்டு. நான் ஆர்ஜே தீபக் பேசுறேன், ரேடியோல இருந்து. சாரிண்ணா. அவனுக்கு ஒரே நிமிஷம் கான்ஃபரன்ஸ் போட. உங்கள் காலை யோ, உன்னை களி ஊத்துதியா அந்த பொண்ணு? என்ன மேரேஜ் ஆக போகுது, ஓடி போய் மேரேஜ் பண்ண போறோம். நிஜமா ஓடி போய் கல்யாணம் பண்ண போறீங்களா? அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கண்ணே. சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? அவங்க வீட்டுல வந்து ஒத்துக்கிறதுக்கு எதனா ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. என்ன சமையல் குறிப்பாடா பண்ணின்னு இருக்கிறேன். அந்த பொண்ணு வீட்டுல அவங்க அண்ணன் மொத்தம் 17 பேர் இருக்கானுங்க. 17 பேரா? ஆமாண்ணே. அண்ணன் தம்பி மொத்தமா? ஆமாண்ணே. ஏமா தமிழ் செல்வி, உங்க ஒப்பாக்கு வேற வேலையே இல்லையாமா? அவளே பாக்கிறதுக்கு ஆம்பளை மாதிரி தானே இருப்பா.